Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரணதர பரீட்சைக்காக அரபி இலக்கிய நயம் பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக வாராந்தம் தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இன்றைய வகுப்பானது 2025ஆம் ஆண்டில் ஓலவல் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்குரிய வகுப்பாகும். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, 4வது வகுப்பாக அமைகின்ற இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் அல் குர்ஆனும் அரபு இலக்கியமும் என்ற அந்த பகுதியில் இன்னும் ஒரு முக்கியமான பகுதியை நாங்கள் கற்க இருக்கின்றோம். நாங்கள் சென்ற வாரம் அல் குர்ஆனுடைய அற்புதங்களை பார்த்தோம். அல் குர்ஆனை ஏற்க மறுத்த காபிர்களை நோக்கி முன்வைத்த சவால்கள், அது எத்தனை கட்டங்களாக முன்வைக்கப்பட்டது என்பது தொடர்பாக பார்த்தோம். அதே போன்று அல் குர்ஆனை ஏற்க மறுத்தவர்கள் கூட அல் குர்ஆனை பற்றி சிலாகித்து கூறிய வார்த்தைகள், அவற்றை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்று அல் குர்ஆனும் அரபு இலக்கியமும் என்ற இந்த பகுதியில் இன்று நாங்கள் மக்கி மதனி சூறாக்கள், அவற்றின் வரையறைகள், சிறப்பியல்புகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள மாணவர்களே, இன்றைய இந்த செஷனானது 2 கட்டங்களாக இடம்பெறும். என்ற அந்த ஜூம் பேக்கேஜ் அதனை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ள முடியல. எனவே குறிப்பிட்ட நேரம் நிறைவடைந்த பிறகு இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் தாமதித்து மற்றைய செஷன் ஆரம்பமாகும் என்பதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ளவும். ரைட், இதில் நீங்கள் பாருங்க, பொதுவாக அல் குர்ஆனில் காணப்படுகின்ற சூறாக்களையும் வசனங்களையும் மக்கி சூறாக்கள், மதனி சூறாக்கள் அல்லது மக்கி வசனங்கள், மதனி வசனங்கள் என்று வரையறுக்கலாம். அப்போ இது நாங்கள் அரபால சொல்வதாக இருந்தால் ஹசாயிசு அஸ்வரில் மக்கிய வல் மதனிய வல்லவாபித்துஹா என்று சொல்வோம். இப்போ உங்களோட எக்ஸாம் பேப்பரில் சிறுகுறிப்பு வரக்கூடிய பகுதியில் தலைப்பு அரபால வரும் என்ற காரணத்தால தான் நான் அரபையும் சொல்லித்தாரேன். ஹசாயிஸ்னா சிறப்பம்சங்கள், சிறப்பியல்புகள் என்ற கருத்தில் வரும். அஸ்வர் சூறாக்கள், அத்தியாயங்கள். அல் மக்கியா வல் மதனியா, மக்கி மதனி என்ற கருத்தில் வரும். அதாவது அஸ்வர் அல் மக்கியாண்டா மக்கி சூறாக்கள் என்று வரும். அஸ்வர் அல் மதனியாண்டா மதனி சூறாக்கள் என்று வரும். இப்போ நாங்கள் ரெண்டையும் பார்க்க இருக்கிறதால நாங்கள் ரெண்டையும் சேர்த்து தலைப்பில் போட்டிக்கிறோம். ஹசாயிசு சுவரில் மக்கியா வல் மதனியா, மக்கி சூறாக்களின் சிறப்பம்சங்கள் மற்றும் மதனி சூறாக்களின் சிறப்பம்சங்கள். வல்லவாபித்துஹா, அவற்றின் வரையறைகள் என்ற தலைப்பில் தான் நாங்கள் இன்றைய பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போல குர்ஆனுடைய அத்தியாயங்களை, வசனங்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று மக்கி வசனங்கள் அல்லது மக்கி அத்தியாயங்கள், 2வது மதனி வசனங்கள் அல்லது மதனி அத்தியாயங்கள். அப்போ மக்கி வசனம் என்றால் என்ன? அல்லது சுவருல் மக்கியா, மக்கி சூறாக்கள், அல்ல ஆயாத்துல் மக்கியா, மக்கி வசனங்கள் அப்படி என்றால் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். அப்போ மக்காவில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நுபுவத் கிடைத்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல முன்னர், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல முன்னர் அருளப்பட்ட வசனங்களும் அத்தியாயங்களும் மக்கி வசனங்கள், மத்திய அத்தியாயங்கள் என்று அழைக்கப்படும்.
அதே போன்று மதனி வசனங்கள் அல்லது மதனி சூறாக்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற பிறகு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு அருளப்பட்ட வசனங்களும் அத்தியாயங்களும் மதனி வசனங்கள், மதனி அத்தியாயங்கள் என்று அழைக்கப்படும். அப்ப இப்ப இந்த பாடத்தை நாங்க ஏன் படிக்கிறோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்ல முன்னர் அருளப்பட்ட வசனங்கள் அத்தியாயங்களிலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்ற பின்னர் அருளப்பட்ட வசனங்களும் அத்தியாயங்களும் வெவ்வேறு விதமான இலக்கிய பாணிகளை கொண்டிருக்குது. வெவ்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்குது என்ற காரணத்தால தான் நாங்க குறிப்பாக வேறுபடுத்தி இந்த பாடத்தை பார்க்கிறோம். ரைட். அந்த வகையில நாங்க முதலாவதாக பார்க்க இருக்கிறது மக்கி சூறாக்களின் வரையறைகளும் சிறப்பியல்புகளும். ரைட். அப்ப அல் குர்ஆனில் காணப்படுகின்ற ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செல்ல முன்னர் அருளப்பட்ட சூறாக்கள் தான் நாங்க மக்கி சூறாக்கள் என்று சொன்னோம். அந்த மக்கி சூறாக்களை எப்படி வரையறுக்கிற என்று பார்த்தோம்னு சொன்னா, சிறப்பியல்புகள் வேற, வரையறைகள் வேற. வரையறைகளை நாங்க சொல்றோம் லவாபித்ன்னு சொல்றோம், சிறப்பியல்புகளை நாங்க ஹசாயிஸ் என்று சொல்றோம். சரியா? அப்ப நாங்க முதலாவதாக பார்க்க போறது வரையறைகள். சரியா? அதாவது இன்னின்ன வரையறைகளை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சூறாவை மக்கி சூறா என்றோ அல்லது மதனி சூறா என்றோ அழைக்க முடியும். குறிப்பிட்ட சில வரையறைகள் காணப்படும். அந்த வரையறைகளை நாங்கள் அவதானித்து எங்களுக்கு அந்த சூறாவை மக்கி சூறா என்றோ அல்லது மதனி சூறா என்றோ அழைக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில முதலாவதாக நாங்க மக்கி சூறாக்களின் வரையறைகளை பார்ப்போம். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா சஜதா. குர்ஆனில சஜிதாவுடைய வசனங்கள் வரக்கூடிய இடங்கள் இருக்குது. சரியா? அது என்னென்ன சூறாக்கள்ல எத்தனை இடங்கள்ல வருகின்றது என்பது தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், பொதுவாக சஜிதாவுடைய வசனங்கள் இடம்பெறுகின்ற சூறாக்கள் எல்லாமே மக்கி சூறாக்கள் ஆகும். சஜிதாவுடைய வசனங்கள் இடம்பெறுகின்ற சூறாக்கள் எல்லாம் மக்கி சூறாக்கள் ஆகும். அப்ப நீங்க உதாரணமாக இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை காலையில சுபஹில பள்ளிக்கு போனண்டா தொழுவதற்காக வேண்டி அந்த தொழுகையில சூரத்து சஜதா ஓதப்படும். சரியா? சூரத்து சஜதா ஓதப்படுகின்ற சந்தர்ப்பத்துல இமாம் என்ன செய்வார்? சுஜூது செய்வார். அப்ப அந்த இடத்துல நீங்க விளங்கிக் கொள்ளணும், அந்த சூரத்து சஜதா என்பது ஒரு மக்கி சூரா என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அதே போல அல் குர்ஆனில் முதலாவதாக அருளப்பட்ட வசனங்களை கொண்ட சூரா சூரத்துல் அலக். சரி, 5 வசனங்கள் அருளப்பட்டன. அந்த சூரத்துல் அலக்க நாங்க முழுமையாக ஓதி முடிக்கின்ற போது கல்லா லா துதிஹு வஸ்ஜுது வக்தரிபு என்ற ஒரு சஜிதாவுடைய வசனம் வரும். அப்ப அந்த வசனம் இடம்பெறுகின்ற காரணத்தினால் நாங்கள் சூரத்துல் அலக் ஒரு மக்கி சூரா என்று அழைப்போம். உதாரணமாக நான் சொல்றேன். சரியா? அதே போல நீங்க பார்க்கலாம் சூரத்துல் இன்ஷிகாக் என்று நினைக்கிறேன். இதா ஸமாஉ ஷக்கத் வ அஸ்னத் லிரப்பிஹா வ ஹுக்கத் வ இதல் அர்து முத்தத் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூரா, அதுலயும் கூட சஜதாவுடைய வசனம் ஒன்று வருது. எனவே சூரத்துல் இன்ஷிகாக் மக்கி சூறாவாகும். நான் உதாரணமாக 2, 3 சொன்னேன். சரியா? இது மாதிரி இன்னும் பல சூறாக்கள் இருக்குது. சூரத்துல் ஹஜ் இருக்குது. ரைட். அதே போல சூரத்துல் அன்-நஜ்ம் இருக்குது. இது மாதிரி இன்னும் பல சூறாக்கள் இருக்குது. அந்த அடிப்படையில சஜதாவுடைய வசனங்கள் இடம்பெறுகின்ற எல்லா சூறாக்களும் மக்கி சூறாக்கள் ஆகும் என்றது முதலாவது வரையறை. குல்லு சூரத்தின் ஃபீஹா சஜதா ஃபஹிய மக்கியா. ரைட். இரண்டாவது வரையறை என்னன்னு சொன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, கல்லா என்ற ஒரு பிரயோகம் ஒன்று இருக்குது குர்ஆன்ல. கல்லாண்ட என்ன கருத்து? அவ்வாறு அல்ல என்பது தான் கருத்து. கல்லா. உதாரணமாக நாங்க சூரத்துன் நப ஓதுறோம் என்று சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அம்ம யதஸாஅலூன் அனின் நபஇல் அஸீம் அல்லதீ ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன் கல்லா சயஅலமூன் கல்லா தும்ம கல்லா சயஅலமூன் கல்லா. அப்ப கல்லா என்ற பிரயோகம் வருது. அதே போல சூரத்துல் முத்தஃபிஃபீன் எடுத்துக்கொண்டா கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன்
அதுல வருது சூரத்து முத்தஃபிஃபீன்ல. அதே போல உதாரணமா நான் சொல்லிட்டு போறது ரைட். சூரத்து தகாசுர், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். அந்த சூறால மட்டும் 3 இடங்கள்ல வந்திருக்குது. சரியா? அதே போல உதாரணமா சூரத்துல் கியாமால கல்லா இதா பலகத்தித் தராகிய வகீல மன் ராகி. அப்ப சூரத்துல் கியாமால வந்திருக்குது. சரியா? இது மாதிரி கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதம அங்க சூரத்துல் ஹுமஸால வந்திருக்குது. அப்ப இது மாதிரி குர்ஆன்ல வந்து கல்லா என்ற அந்த சொல் அந்த கருத்து என்னன்னா அவ்வாறல்ல. கல்லான கருத்து அவ்வாறல்ல. இந்த இடைச்சொல் வரக்கூடிய எல்லா சூறாக்களும் மக்கி சூறாக்கள் ஆகும். இந்த இடைச்சொல் வரக்கூடிய எல்லா சூறாக்களும் மக்கி சூறாக்கள் ஆகும். சரியா? ரைட். அப்ப குர்ஆன்ல வந்து நீங்க குர்ஆன்ட இறுதி அரை பகுதி, அதாவது நாங்க இப்படி பார்த்தா இறுதி அரை பகுதி என்பது எதை வச்சு பார்க்கிறேன்னு சொன்னா ரைட், அதாவது நாங்க சொல்ற முதலாவது ஜுஸ் என்ன அலிஃப் லாம் மீம், இரண்டாவது ஜுஸ் சயகூலு, மூன்றாம் ஜுஸ் தில்க ருசுல். அப்படி 1 2 3 வந்து 16ஆம் ஜுஸுக்கு பின்னர் தான். 16ஆம் ஜுஸ் என்ன கால சுப்ஹானல்லதி அஸ்ரா, அதுக்கு பிறகு வர கால அலம், அப்புறம் இக்தரப லின்னாஸ் கத் அஃப்லஹ. அது 16 17 18 வந்து கடைசி 30ஆம் ஜுஸ் என்ன அம்ம ஜுஸ். எனவே அந்த இறுதி அரை பகுதி என்பது கால அலம் ஜுஸ் தொடக்கம் அம்ம ஜுஸ் வரையுள்ள காலப்பகுதி. சரியா? ரைட். அப்ப இதுல வந்து இறுதி அரை பகுதியில வந்திருக்கின்ற சூறாக்கள்ல தான் கல்லா என்ற இந்த பிரயோகம் காணப்படுகின்றது. சரியா? அப்ப 15 சூறாக்கள்ல 33 இடங்கள்ல இந்த கல்லா என்ற பிரயோகம் வருது. ரைட். இப்ப இதுல நான் வந்து அரபாலையும் இருக்குது. சில நேரம் உங்களோட புத்தகங்கள்லையும் வந்து இந்த விளக்கம் அரபால இருக்கும். அரபால இருக்கிறத நீங்க ஆஹ் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அரபால இருக்கிறத நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ரைட். அப்ப அதாவது 2வது பாயிண்ட் சொல்றதாக இருந்தால் குல்லு சூரத்தின் மின் சுவரில் குர்ஆனில் கரீம் ஃபீஹா லஃப்லு கல்லா ஃபஹிய சூரத்துன் மக்கிய்யா வலம் யரித் லஃப்லு கல்லா இல்லா ஃபின் நிஸ்ஃபில் அഖீரி மினல் குர்ஆனில் கரீம் வதுகிரத் ஸலாஸன் வ ஸலாஸீன மர்ர ஃபீ 15 சூரா. ரைட். இது வந்து அரபால இருக்கிறது. இதை நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியமோ படிக்க வேண்டிய அவசியமோ அல்லது ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்தை நீங்க பார்க்க வேண்டிய அவசியமோ இல்லை. நீங்க தமிழ் இருக்கின்ற பகுதிகளை மட்டும் பார்த்து கொண்டு போனா போதும். அப்ப முதலாவது என்ன, சஜிதாவுடைய வசனங்கள் இடம்பெறுகின்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள். இரண்டாவது கல்லா என்ற அந்த இடைச்சொல் வருகின்ற சூறாக்கள் அனைத்தும் மக்கி சூறாக்கள் ஆகும். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா யா அய்யுஹன்னாஸ் என்று விழித்து பேசும் வசனங்கள் வந்து அதுல யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விழித்து பேசும் வசனங்கள் வராத சூறாக்கள் மக்கி சூறாக்கள். அதாவது யா யுஹன்னாஸ் என்று வர, யா யுஹன்னாஸ்னா மனிதர்களே மனிதர்களே என்று வாரது யா யுஹன்னாஸ். யா யுஹல்லதீன ஆமனு என்ற கருத்து ஈமான் கொண்டவர்களே. இப்ப யா யுஹன்னாஸ் என்று விழித்து பேசும் வசனங்கள் வந்து யா யுஹல்லதீன ஆமனு என்று விழித்து பேசும் வசனங்கள் வராத சூறாக்கள் எல்லாம் மக்கி சூறாக்கள். ஆனா சூரத்துல் ஹஜ்ஜை தவிர. சரியா? சூரத்துல் ஹஜ்ஜை பொறுத்தளவில் சூரத்துல் ஹஜ்ஜுடைய இறுதி பகுதியில யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் என்று வந்திருக்குது. அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோம் யா அய்யுஹன்னாஸ் என்று வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு வரலாற்றி மக்கி சூரா. ஆனா ஹஜ்ஜில வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு என்றது வந்திருக்குது கடைசி பகுதியில. ஆனாலும் இது மதனி சூரா அல்ல, இது மக்கி சூறாவாகத்தான் கொள்றோம். விளங்கினா அவனுக்கு? யா அய்யுஹன்னாஸ் என்ற அந்த விழித்து பேசும் வசனம் வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வராத எல்லா சூறாக்களும் என்ன மக்கி சூறாக்கள். ஆனாலும் சூரத்துல் ஹஜ்ஜில வந்து யா அய்யுஹன்னாஸ் என்று ஆரம்பிக்குது. யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம் என்று ஆரம்பிக்குது. அப்ப அதுல யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வந்திருந்தால் மதனியாக இருந்தானே. ஆனாலும் ஹஜ் மாத்திரம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வந்திருந்தாலும் கூட அது வந்து மக்கி சூறாவாக கொள்ளப்படும். சரி. அப்ப நாங்க 3 வரையறைகளை பார்த்தோம். ஒன்று, சஜிதாவுடைய வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்ற எல்லா சூறாக்களும் என்ன மக்கி சூறாக்கள் ஆகும். இரண்டாவது,
கல்லா என்ற பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்ற எல்லா சூறாக்களும் மக்கி சூறாக்கள் ஆகும். மூன்றாவது யா யுஹன்னாஸ் என்ற அந்த பிரயோகம் வந்து யா யுஹல்லதீன ஆமனு என்று வராத எல்லா சூறாக்களும் மக்கி சூறாக்கள் ஆகும். நான்காவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல இபிலிஸ், ரைட்? சரியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல இபிலிஸ். இந்த இருவருக்கும் இடையிலான நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பிறகு அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கும் இபிலிஸுக்கும் என்ன சொன்னான்? ஆதமுக்கு சிரம் பணியுமாறு சொன்னான். ஆனா இபிலிஸ் அதனை ஏற்க மறுத்தான், சிரம் பணிய மறுத்தான். அப்ப அதனால் அவன் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் என்று குர்ஆன் சொல்லுது. ஜன்னாவிலிருந்து வெளியேற்றப்பட்டான். அப்ப நீங்க பாருங்க அந்த நிகழ்வு சரியா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. உதாரணமாக சூரத்துல் பக்ரா, சூரத்துல் அஅராஃப், சூரத்துல் கஹஃப், சரியா அதே போல சூரத்து மர்யம் நினைக்கிற மர்யம் இல்லாட்டி தாஹா, இது மாதிரி பல சூறாக்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இபிலீஸுக்கும் இடையிலான அந்த நிகழ்வு சம்பந்தமாக குர்ஆன்ல பல இடங்கள்ல வந்திருக்குது. அப்ப இவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இபிலிஸ் இருவருக்கும் இடையிலான நிகழ்வை பற்றி குறிப்பிடும் சூரா மக்கி சூறாவாகும். ஆனா பக்ராவை தவிர பக்ரால வந்து அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இபிலிஸுக்கும் இடையிலான அந்த நிகழ்வுகளை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல பிரஸ்தாபிச்சுக்கிறான், கூறுகிறான். ஆனாலும் பக்ரா வந்து மதனி சூறாவாகத்தான் கொல்லப்படும். சரியா, மதனி சூறாவாகத்தான் கொல்லப்படும். ஓகே, அப்ப நாங்க 4 வரையறைகளை பார்த்தோம். ஒன்று, சஜிதாவுடைய வசனங்கள் அனைத்தும் இடம்பெறுகின்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள். 2வது, கல்லா அவ்வாறல்ல என்ற அந்த பிரயோகம் வருகின்ற எல்லா சூறாக்களும் மக்கி சூறாக்கள். 3வது, யா யுஹன்னாஸ் என்று வந்து யா யுஹல்லதீன ஆமனு இடம்பெறாத சூறாக்கள் மக்கி சூறாக்கள். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ் இருவருக்கும் இடையிலான நிகழ்வை பற்றி குறிப்பிடும் சூறாக்கள் மக்கி சூறாக்கள். சரி, அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிற வந்து அல் ஹுரூஃபுல் முகத்தஆத். சரியா, அல் ஹுரூஃபுல் முகத்தஆத் துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள் ஆகும். துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள்னு சொல்றோம். சரியா, உதாரணமாக நாங்க அலிஃப் லாம் மீம் ஹாமீம் ஐன் சீன் காஃப் தாஹா காஃப், இதெல்லாம் என்ன? துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்கள். உதாரணமாக சூரத்துல் கலம் எப்படி ஆரம்பிக்குது? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் என்று ஆரம்பிக்குது. சூரத்து தாஹா எப்படி ஆரம்பிக்குது? தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. சூரத்து யாசீன் யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். உதாரணமாக சூரத்து மர்யம் காஃப் ஹா யா ஐன் ஸாத். இவ்வாறு அந்த துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்கள் எல்லாமே என்ன சூறாக்கள்? மக்கி சூறாக்கள் ஆகும். இவ்வாறு துண்டிக்கப்பட்ட எழுத்துகள் அல் ஹுரூஃபுல் முகத்தஆத்தை கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்கள் மொத்தமாக 29 சூறாக்கள் இருக்குது. எத்தனை? 29. அந்த 29 சூறாக்கள்ல 2 சூறாக்கள் இருக்குது. அது மக்கி சூறாக்கள் அல்ல, மதனி சூறாக்கள். அதில் ஒன்றுதான் சூரத்துல் பக்ரா, அடுத்தது சூரத்து ஆல இம்ரான். சூரா பக்ரா ஆரம்பிக்கிறபடி அலிஃப் லாம் மீம் தான் ஆரம்பிக்குது. அதே போல சூரா ஆல இம்ரானும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்குது. அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தான் ஆரம்பிக்குது. அப்ப நீங்க விலை கொள்ளுங்க, நீங்க குர்ஆன் ஓதக்கொள்ள சரியா துண்டிக்கப்பட்ட எழுத்துகள், அதை நாங்க அரபால சொல்றது அல் ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று சொல்றோம். இவ்வாறு அல் ஹுரூஃபுல் முகத்தஆத் துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்களை நாங்க மக்கி சூறாக்கள் என்று அடையாளப்படுத்துவோம். சரியா, அப்ப நான் சும்மா ஒரு மேலதிக தகவலுக்காக வேண்டி சொல்லித்தாரேன். இப்போ 29 சூறாக்கள் புத்தகத்துல இந்த பாயிண்ட்கள் இல்லாமல் இருக்கும். 29 சூறாக்கள் இருக்குது, துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்கள். இந்த 29
சூறாக்கள் ஆரம்பிக்கிறது அல் ஹுரூஃபுல் முகத்தஆத்தை கொண்டு. அந்த அல் ஹுரூஃபுல் முகத்தஆத்தில் இடம்பெறுகின்ற எழுத்துக்கள் எத்தனை என்று பார்த்தோன்னு சொன்னா இவைதான் எழுத்துக்கள். நூன், சாது, ஹா, காஃப், யா, மீம், லாம், ஹா, அதே போல சீன், ரா, காஃப், அலிஃப், தா, ஐன். சரியா? இந்த எழுத்துகள் தான் அந்த துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற எழுத்துகள். அதை நாங்க லேசா பாடமாக்குறதுக்காக வேண்டி இப்படி சொல்லலாம். நஸ்ஸுன் ஹகீமுன் லஹு சிர்ருன் காத்தி' அப்படின்னு நீங்க பாடமாக்கி கொண்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல தேவைப்படும். அல்லது இப்படியும் சொல்லலாம். ஸஹ்ஹ தரீகுக மஅ ஸுன்னஹ். இதுல கடைசி வந்துக்கிற தா மட்டும் இல்ல, மத்த எல்லா எழுத்துகளும் இருக்கும். ஸஹ்ஹ தரீகுக மஅ ஸுன்னஹ். சரியா? இப்படியும் இவங்களுக்கு என்ன செய்யலாம்? இலகுவாக அதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளலாம். அப்ப இந்த எழுத்துக்களை கொண்டதாகத்தான் அந்த எழுத்துகள் அல் ஹுரூஃபுல் முகத்தஆத்துடைய எழுத்துகள் இந்த எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். சரியா? டைம் முடிய போகுது. முடிஞ்சா சம்டைம் நீங்க அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 10 நிமிஷம் போகலாம். நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்களா இன்ஷா அல்லாஹ். சரியா?